ஒரு போட்டியில யாராவது என்ன தோக்கடிக்கிறாங்கன்னா அதுக்கு பதிலா நான் ஒருத்தரை போட்டு தள்ளிடுவேன். இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நடுவுல வந்து பட 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 தொண தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கிய. இப்ப இவ உடம்ப எங்க மறைச்சு வைக்கிறது? வாங்க தாயம்மா, இப்போ உங்களுக்கு முக்தி கொடுத்தாச்சு. ஞாபகம் வந்துருச்சா? யோசி யோசி, நல்லா யோசி. ஞாபகம் வந்துச்சா? நம்ம ஒண்ணு பண்ணலாம். கொஞ்சம் பின்னாடி போ. இந்த யுகத்துல இல்ல, ரொம்ப பின்னாடி, துவாபர யுகமும் இல்ல, சத்தியுகத்துக்கே போ. அப்போ உனக்கு மனுஷன் உருவம் எடுக்கிற சக்தி கிடைக்கல. ஞாபகம் வந்துச்சா? ஆமா, அது நான் தான், நாகேஸ்வரி. அப்ப ஒன்னா நம்ம ஜென்ம விரோதிகளான கழுகுகள்லாம் சேர்ந்து தாக்குச்சு. ஆமா, அப்ப நீ எங்க இருந்த? இது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நீ 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 அதுல எங்க இருக்க? ஒளி, அந்த ஒளி கதிர்கள், அது நீதானா? ஆனா எனக்கு புரியல, நீ யாருன்னு சொல்லு. இது வரைக்கும், கலியுகம் வரைக்கும் நீ எங்க இருந்த? அப்புறம் இந்த யுகத்துல, சத்தியுகத்துல நீ எதுக்காக என்ன காப்பாத்துன? என் கேள்விக்கு பதில் சொல்லு. இவ்வளவு கேள்விகளா? இப்ப அதெல்லாம் விடு. யாரு தப்பானவங்க, யாரு தப்பு பண்ணாங்க, யாரு தப்பான முடிவு எடுத்தாங்க, அதெல்லாம் பத்தி யோசிக்காத. நீ ஒண்ணு பண்ணு, இப்ப என் கூட வா. இல்ல, எனக்கு நீ யாருங்கறத தெளிவா சொல்லாத வரைக்கும் நான் உன் கூட வர போறதே இல்ல. ஓ ஆதிநாகினி, எவ்வளவு கேள்விகள்? யாரு என்ன? நான் யாருன்னு சொன்னல, என் கூட வா. சோ கைஸ், பவானி என்கிட்ட நான் யாருன்னு கேக்குறா. நான் தேவதை உலகத்துல இருந்து வந்த ஆண் தேவதை. பவானி ரைட்? இவன் இப்ப என்ன சொன்னா? எங்க இருந்து வந்தேன்னு சொன்னா? வானத்துல இருந்து வந்தானா? இவன் யாரடி? சரி, என்ன பேர் சொன்னா? அப்படின்னா நீ ஒரு தேவதையா? ஆமா ஆதிநாகினி, நான் தேவதை உலகத்துல இருந்து வந்த ஆண் தேவதை. ஆனா நீ இது எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியே. இங்க இருக்கிற எல்லாருமே இதை கேட்டுட்டாங்க. உப்ஸ், அதனால ஒண்ணும் இல்ல. நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் சொல்லிட்டேன். ஆனா கடவுள் இது எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா நீ தான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியே, இப்ப என்ன பண்ண போற? மேஜிக், மேஜிக் ஆதிநாகினி. நான் ஒரு ஆண் தேவதை. மறந்துருங்க. கடந்த 5 நிமிஷத்துல நான் என்ன இங்க இவ்வளவு நேரம் மியூசிக் போயிட்டு இருந்தது. யோ டிஜே, மியூசிக் ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட? நான் போய் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். பவானி எங்க? பவானி, அண்ணா முதல்ல இந்த ட்ரிங்க புடிங்க. இரு பவானி, நீ ட்ரிங்க புடிங்கண்ணா. Everybody enjoy. என்னோட மந்திரஜாலம் எப்படி இருக்கு? பார்க்கவே ஜாலியா இருக்குல்ல? இனிமே யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்ல. ஆனா நீ செஞ்சதை பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. உன்னை இங்க எதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல? நாகினி இந்த கலியுகத்துல உனக்கு மறுஜென்மம் கொடுத்ததே நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக தான்.
இந்த கெட்ட கழுகுகளை அழிக்கணுன்றதுக்காக தான். ஆனா நீ என்ன பண்ண? இங்க வந்து ஒரு கழுக போய் காதலிச்சிருக்கியே. இவனை கல்யாணம் வேற பண்ணிட்டு குடும்ப தலைவியா வாழ்ந்து. நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. எல்லா இச்சாதாரி கழுகையும் கெட்ட கழுகுன்னு சொல்ல முடியாது. கெட்ட கழுகையெல்லாம் நானே கொன்னுட்டேன். அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் கொடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிறவங்கள நான் அவங்கள நான் அப்படியே கொல்ல போறது கிடையாது. அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். அப்பவும் திருந்தலன்னா நான் அவங்கள கொன்னுடுவேன். இதுதான் நீதி. இதுதான் ஆதி நாகினியோட நீதி இல்ல, வெறும் நாடகம், வெறும் வாய் பேச்சு. இது உனக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா நீ சொல்ற இந்த பாவிங்க எல்லாம் கலியுகத்துல சதியுகத்தை விட அதிக பாவங்கள் பண்ணிருக்கானுங்க. இவனுங்களை திருத்தவோ மன்னிக்கவோ எதுக்குமே வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். 100க்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். எதையுமே நான் மறந்துடல. அதனாலதான் அந்த 3 பாவிகளும் இப்ப உயிரோட இல்ல. இப்ப மிச்சம் இருக்கிறவங்களையும் நான் விட்டு வைக்க போறதில்ல. அவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடைக்கும். ஆதிநாகினி, நீ ரொம்ப அதிகமா பேசுற, ஆனா கொஞ்சமா தான் செயல்படுற. சுத்தமா எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஒரு நிமிஷம், நீ இப்ப என்னதான் சொல்ல வர? தெளிவா எல்லாத்தையும் வளர்க்குற. உனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது. இப்பவும் காலம் இருக்கு, இனியாவது தெரிஞ்சுக்கோ. இல்லனா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். ஒரு நிமிஷம், எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. நீ என்னதான் சொல்ல வர இப்போ? அம்மா, அம்மா, புரோகிதரையா, புரோகிதரையா, நல்ல வேலையா உங்களை பாத்துட்டேன். நான் இப்ப உடனே தாயம்மா கிட்ட பேசி ஆகணும். நான் அவங்கள தேடிதான் இப்ப இங்க வந்தேன். முதல்ல நானே அவங்கள தேடி ஆகணுமா? ஏன்னா அவங்க கோயிலை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் திரும்ப வரல. ஐயா, ஐயா, புரோகிதரையா, அப்படின்னா நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு நடந்ததெல்லாம் அத பத்தி உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்? நான் ஆதி நாகினி, நீங்க இந்த கோயிலோட பாதுகாவலர். அப்படி இருந்தா ஏன் எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை உருவாக்குனது யாரு? யாருங்க? யார் இதெல்லாம் உருவாக்குனது? என்ன மன்னிச்சிடுங்க ஆதிநாகினி, அது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க பரமேஸ்வரா? ஏன் என்ன மட்டும் ஆயிரக்கணக்கான கேள்விகளோட தனிமையில இருக்க விடுறீங்க? இப்ப எல்லாமே மாறிடுச்சு, வரலாறே மாறிடுச்சு. நான் யார சாத்தான்னு நினைச்சனோ அவன் உண்மையா சாத்தான் கிடையாது. அப்புறம் நான் யாரை என் உண்மையான தோழன்னு நினைச்சனோ அவன் தான் பெரிய திருடன், பெரிய சூழ்ச்சிக்காரன். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அப்புறம் நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? எனக்கு ஏன் எதையும் தெரிய விட மாட்டீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு, பதில் சொல்லுங்க பரமேஸ்வரா. இப்படி எல்லாம் ஏன் நடக்குது? நான் என் வீராவை காதலிக்கிறது தப்பா பரமேஸ்வரா? எனக்கு பதில் சொல்லுங்க பரமேஸ்வரா. இப்படி எல்லாம் ஏன் நடக்குது? எல்லா பதிலும் உங்ககிட்டயே இருக்குமா? புரியல. நீ அந்த ஈசன் கிட்ட கேள்விகளை கேக்குற. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஈசன் இருக்கிறாரு, அதனால கேள்வி அவரை கேட்காத, உனக்குள்ளேயே கேளு. ஆனா எனக்கு எந்த பதிலும் இது வரைக்கும். உன் கேள்விக்கான பதில் நிச்சயமா கிடைக்கும். ஒரு தடவை அமைதியான நிலையில உன் மனசு சொல்றது கேளு. உன்னோட உள் மனச பேச விடு. இதுவரைக்கும் உன்னோட வாழ்க்கைய வழி நடத்தினதே அதுதான். உன் காதல் தப்பானதான்னு உன் ஆழ் மனசையே கேளு. கெட்டவங்க, ரொம்ப கெட்டவங்க. இருந்தாலும் அவங்க அம்மா இல்ல, நான் செஞ்சது தப்பு இல்ல. அவ்வளவுதான். இதுதான் உன்னோட பதில்னா அந்த ஈசனோட பதிலும் இதுதான். புரிஞ்சுக்கிட்டியாமா? ரொம்ப நன்றி சுவாமி. சௌபாக்கியவதியா இருமா.
நாகினி இந்த கலியுகத்துல உனக்கு மறுஜென்மம் கொடுத்ததே நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக தான். ஆனா நீ என்ன பண்ண? இங்க வந்து ஒரு கழுக போய் காதலிச்சிருக்கியே. ஒரு ஆதி நாகினிக்கு நீதி இது என்ன? நீதி இல்ல, வெறும் நாடகம், வெறும் வாய் பேச்சு. நீ எங்க போயிருந்த பவானி? இப்படி பார்ட்டி ஆரம்பிச்சது யாராவது கிளம்புவாங்களா? எவ்வளவு நேரமா உனக்கு ட்ரை பண்ற, நீ போனே எடுக்கல. நான் பயந்தே போயிட்டேன், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா? ஏதாவது சொல்லு பவானி. திஸ் இஸ் நாட் டன். இப்பயாச்சும் ஏதாவது பேசு. அட பேசு. தொலைஞ்சு போயிட்டேன். தொலைஞ்சு போயிட்டியா? அப்படின்னா கால் பண்ணா நான் வந்திருப்பேன்ல. இல்ல, எனக்கு என்னோட வழி தெரிஞ்சிருச்சு. எந்த வழி உன்னை வந்து அடையுதோ அதுதான் எனக்கான வழி. வீரா, நீ என்ன ஒரு தடவை கட்டி அணைச்சுப்பியா? என்னாச்சு பொண்டாட்டி? என் பொண்டாட்டி இன்னைக்கு முத தடவையா என்ன கட்டி பிடிக்க பெர்மிஷன் கொடுத்திருக்கா. ஸ்வீட் ஹார்ட், என் வாழ்க்கையை நீ இப்போ இன்னும் பிரகாசமாக்கிட்ட. என்னடா இது, என்ன விடவே மாட்டேங்கிறியே? இந்த நிமிஷம் எனக்கு போதும். இந்த நிமிஷம் செத்து போனா கூட நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். உனக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். நான் உன்னை அளவுக்கு அதிகமா, எல்லை இல்லாம காதலிக்கிறேன் பவானி. மேட்லி, டோட்லி லவ் யூ பவானி. ஒரு பார்வை நீ பார்த்து சென்றால் மறு பார்வை நான் பார்க்க தோன்றும். உன் விழி பல கதைகள் சொல்லும், கதைகள் நிஜமானதே. ஒரு நான் சொல்லி முடிச்சிட்டேன். நீ பதிலுக்கு என்ன சொல்ல போற? சொல்லு. எதுவும் இல்ல. ஏன்னா இதுக்கு மேல நீ செஞ்ச திரும்ப செய்யணும்னு நினைக்க மாட்டேன். கதை விடல, போதும். நான் கதையெல்லாம் விடல, நான் உண்மையதான் சொல்றேன். ஒருவேளை என் மனசுல இருக்க எல்லாத்தையும் இப்பவே உன்கிட்ட கொட்டிட்டேன்னா நீ இதை எப்படி எடுத்துப்ப, எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு தெரியாது. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இன்னைக்கு முத தடவையா என் பொண்டாட்டி என்ன அழுத்தமா கட்டி பிடிச்சிருக்கா.
ஒருவேளை உன் வாயால அந்த 3 வார்த்தைகளை, அதான் அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்லிட்டா நான் சந்தோஷத்துல பைத்தியமானால் ஆயிருவேன், ஊமையா கூட போயிருவேன். அதனால நீ சொல்றது சரிதான். அப்ப சொல்ல போனா நான் உன்னை காப்பாத்திருக்கேன், சரியா? அம்மா, கீழே என்ன சத்தம் வருது? என்ன சத்தம் வேணாலும் வரட்டும், கண்டுக்காத. இன்னைக்கு நீ வேணா சொல்லாம விட்டலாம், ஆனா நாளைக்கு நீ சொல்லியே ஆகணும். ஏன்னா உனக்கு தான் தெரியுமே, நான் இதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல நான் உன்னை விட ஸ்மார்ட். அதனால நாளைக்கும் என்கிட்ட இருந்து தப்பிடலான்னு திரும்பவும் கனவு காணாத. எந்த கதையும் எடுபடாத. சரி சரி, நீ ஒரு வேலை பண்ண. நீ எனக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்த, டீல். சரியா? நான் அப்ப டீல், சொல்லிடுறேன். டீல், டீல். Done. நான் ஞாபகப்படுத்துறேன், கண்டிப்பா நீ சொல்லி ஆகணும். ஆனா திரும்பவும் ஏதாவது கதையை சொல்லி நீ தப்பிக்கலாம்னு நினைக்காத. இதுக்கு முன்னாடி நான் அப்படி ஏதாவது பண்ணிருக்கேனா? இல்ல, ஏன்னா எனக்கு தெரியும், வீரா வீராதான். எப்பவும் மறக்கவும் மாட்டான், எப்பவும் மாறவும் மாட்டான். நீ சொன்னது சரிதான். இனி அவங்கள மேல வர்றதுக்கு முன்னாடி நம்ம கீழே போலாம், வா. இப்ப நீங்கதான். நான் சொன்னது மழை வந்துச்சா, நான் சொன்னது வெயில் வந்துச்சா. சா, இந்த இடத்துல தான் நீங்க பாடணும். கொஞ்சம் பாடுறோம். என்ன பாட்டு வரும்? சொல்ல. இருங்க, கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. இப்படி எல்லாம் ஸ்பீடா தான் பாட மாட்டேன். ஐயோ, ஏதாவது யோசனை பண்ணுடி, சீக்கிரம். ஐயோ, பண்ண கூடாது. ஒண்ணும் புரியல. ஏதாவது பாடு. என்ன பாட்டு? பவானி 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 பவானி, ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு பவானி. இந்த அந்தாட்சியில இந்த சைடு வா. ஓ பேபி, சே, தோத்துட்டு ஆளு சேர்க்கறீங்களா? செத்துட்டா மட்டும் ஜெயிச்சிருவாங்களா என்ன? சொல்ல ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு சாங் சொல்லு. எஸ், அண்ணி வந்துட்டாங்க. அண்ணி நம்ம பக்கம் வந்துட்டாங்க. எஸ் எஸ் எஸ். பவானி பவானி இது. பின்ன என்ன, எவ்வளவு படத்துல பாத்திருக்கீங்க, அண்ணி எல்லாம் குழந்தைனாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ணி இனிமே எங்க சைடு தான். அப்படித்தானே? 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 எனக்கு தெரியும், அப்படித்தானே? வாய மூடுறியா? என்ன சும்மா அண்ணி அண்ணின்னு சொல்றதால மட்டும் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதுன்னு நினைச்சுக்காத. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நீயும் அந்த மோனலும் என் ஃப்ரெண்டு நூறு என்ன பண்ணீங்கன்னு மறந்துட்டீங்களா? அது மட்டும் இல்ல, நீயும் உன் வீட்டுல இருக்கவங்களும் சேர்ந்து பொண்ணுங்களை தப்பான வழியில பயன்படுத்துறீங்கன்னு தெரியும். எதையும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அதனால நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். அதுதான் என் நீதி. ஆனா இது கலியுகம். நீதிக்கு பெரிய மரியாதை கிடையாது. அதனால நீ செஞ்ச தப்புக்கான தண்டனைய என் வீரமும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது வரும். அண்ணே, நீங்க என்ன முடிவு பண்ணீங்க? நீங்க யார் சைடு சொல்லுங்க. நான் சரியோட பக்கம். இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவும். சர சர சார காத்து வீசும்போது, சார பார்த்து பேசும்போது, சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுதே. சூப்பர் பவானி, சூப்பர். வெல் பிளேட் பவானி. பொண்டாட்டி. Thank you. சூப்பரா பாடுறீங்க. டேய், என்னாச்சுடா உனக்கு? அண்ணி இனிமே எங்க சைடு தான். அப்படித்தானே? 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 எனக்கு தெரியும், அப்படித்தானே? வாய மூடுறியா? என்ன சும்மா அண்ணி அண்ணின்னு சொல்றதால மட்டும் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதுன்னு நினைச்சுக்காத. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நீயும் அந்த மோனலும் என் ஃப்ரெண்டு நூறு என்ன பண்ணீங்கன்னு மறந்துட்டீங்களா? அது மட்டும் இல்ல, நீயும் உன் வீட்டுல இருக்கவங்களும் சேர்ந்து பொண்ணுங்களை தப்பான வழியில பயன்படுத்துறீங்கன்னு தெரியும். எதையும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அதனால நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். அதுதான் என் நீதி. ஆனா இது கலியுகம். நீதிக்கு பெரிய மரியாதை கிடையாது. அதனால நீ செஞ்ச தப்புக்கான தண்டனைய என் வீரமும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது வரும்.
அண்ணே நீங்க என்ன முடிவு பண்ணீங்க? நீங்க யார் சைடு சொல்லுங்க. நான் சரியோட பக்கம். இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவும். சர சர சார காத்து வீசும்போது, சார பார்த்து பேசும்போது, சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுதே. சூப்பர் பவானி, சூப்பர். வெல் பிளேட் பவானி. பொண்டாட்டி. தேங்க்யூ. சூப்பரா பாக்கல. டேய் என்னாச்சுடா உனக்கு? நீயா? அது வீரா இல்ல. நீ வீட்லயே யாரும் இல்ல. நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? காப்பாத்த நினைக்கிறேன். நான் கவலைப்படுறவங்கள இப்ப நான் காப்பாத்த தான் நினைச்சேன். ஓ அப்படியா? என்னோட குடும்பத்தையும் அவரோட குடும்பத்தையும் பாதுகாப்பா நான் காப்பாத்திட்டேன். ஆனா அப்புறமா அப்புறம் என்ன? அப்புறம் என்ன பண்ணுவ? அவங்களுக்கு பாடம் போட்டுவே, அப்புறமா அவங்களை சுட்டு தள்ள போறியா? சடக்கு சடக்குன்னு. என் அன்பான ஆதிநாகினி. சரி சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். நீ இப்ப எல்லாரையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறல்ல? சரி, அப்படின்னா இந்த பாவிகளுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நீ தண்டனைய அனுபவிக்கணும். நீ இவங்கள பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இவங்கள எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இவங்கள நேசிக்கணும்னு நினைக்கிறல்ல? நேசிச்சுக்கோ. அதுக்கு பதிலா உனக்கு வாழும் போதே நரகம் கிடைக்கும். ஆதிநாகினி, உன்னோட இந்த கனவு உலகம் இருக்குல்ல, இத நான் நரகமாக்கிடுவேன். நரகத்தை விட மோசமாக்கிடுவேன். அண்ணா இல்ல, இங்க பாரு. இவன் என்ன சொல்லிட்டு போறான்? இவன் சொல்றதோட அர்த்தம் என்ன? மை காட் பவானி, திடீர்னு இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டீங்க. பவானி, மலைக்கு மேல ஃபார்ம் ஹவுஸ்ல வாவ், எப்படி இருந்துச்சு தெரியுமா? Thank you so much அத்தா. தேங்க்ஸ் எனக்கு வேண்டாம், பவானிக்கு சொல்லுங்க. எல்லா பிளானும் அவளோட. இப்படி ஒரு பிளான் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பவானி. ஆனா என்ன பண்றது, இவ்ளோ நல்ல பிளான போட்டுட்டு நீயே எங்க கூட வராம போயிட்டியே. உனக்கு தான் உடம்பு சரியில்லையே. இப்ப எப்படி இருக்கு தலைவலி? பரவாயில்ல, எனக்கு என்னோட தலைவலி சரியாயிடுச்சு. நீங்கெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கல்ல? ஜாலியா, நாங்க செம்ம ஜாலியா இருந்தோம். Thank you so much அத்தா. நீங்க எங்களை வேணும் தான் அனுப்புனீங்களா? ஐ மீன், ஒருவேளை நீங்க எங்களுக்கு சாகறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை நிறைவேற்ற ஏதாவது வாய்ப்பு கொடுத்தீங்களா? இதையெல்லாம் நான் என் வீராக்காக பண்ணது. ஆனா நான் தபிஷா, வீரா எங்க காணோம்? வீரா வந்து யாராவது என்ன நினைச்சீங்களா? நான் வந்துட்டேன். It was so much fun. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. தபிஷன ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க உண்மையிலேயே இப்ப யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா? இன்னைக்கு நான் உன்னை சொல்லாம போக விடுறேன். ஆனா நாளைக்கு நீ சொல்லி ஆகணும். சரி, நீ ஒண்ணு பண்ண. நீ நாளைக்கு எனக்கு ஞாபகப்படுத்த. யாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்? யாருக்கு? ஏய், ரொம்ப நடிக்காது. உனக்கு யார் பிளான் பண்ணாங்கன்னு தெரியாதா? இல்ல மறந்துட்டியா? இன்னைக்கு எதையும் மறக்க அலோட் இல்ல. இன்ஃபேக்ட் நீ எனக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி ஆகணும். அது ஞாபகம் இருக்குல்ல?
எக்ஸ்கியூஸ் மீ. அதான் அந்த பிளானே பவானியோடது தானே? அம்மா யார் பவானி? ஓஹோஹோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் நேத்து ராத்திரியே உன்னை சபிச்சிட்டேன் ஆதிநாகினி. அப்படின்னா இந்த பாவிகளுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நீ தண்டனைய அனுபவிக்கணும். இப்ப பாத்தியா, அப்படியே நடந்துருச்சு. என்னோட சாபம் எப்பவுமே பலிக்கும். அதனாலதான் இன்னைக்கு வீரா பவானி யாருன்னு கேக்குறான். அட அட பவானி யாரு? அதான் ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படின்னா என்ன? யூ நோ வாட், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு இப்பவே ஸ்ட்ராங் பிளாக் காஃபி வேணும். யார் போடுறது? நீ 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 நீயா? புது பொண்ணா? நீ எடுத்துட்டு வா. வீரா வீரா, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அதுவும் பவானி கிட்ட. ஐயோ, அப்ப நான் எப்படிதான் பேசணும்? எனக்கு சொல்லிக் கொடுங்க தபீஷ் அண்ணா. எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளாக் காஃபி வேணும். நோ சுகர், நோ மில்க். என்ன பார்த்தது போதும், போய் எடுத்துட்டு வா. என்ன இங்கே நிக்கிற? போ. எனக்கு காஃபி எப்படி பிடிக்கும்னு சொல்லி தரேன். அப்பதான் அடுத்த தடவைல இருந்து ஒழுங்கா போடுவேன். வா வா, I'll teach you. வா 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 வா, காஃபி எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி தரேன். போடு. என்ன பண்றது? நீ செம ஹாட்டா இருக்க, ஆனா நீ பண்ற வேலை எல்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கே. வா வா, சீக்கிரம் சீக்கிரம் காஃபி போடு. தண்ணிய ஊத்து. கம் ஆன், தண்ணிய ஊத்து. காஃபி போடு சீக்கிரம். கம் ஆன் கம் ஆன். நான் இப்போ வந்துடுறேன். நான் உன்னை அளவுக்கு அதிகமா எல்லை இல்லாம காதலிக்கிறேன் பவானி. நீ எனக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொன்ன வீரா, ஆனா மறந்துட்டியே. இது எல்லாம் உன் வேலை தானா? கண்டிப்பா. இதோட முழு கிரெடிட்ஸும் எனக்கு மட்டும்தான். நீ என்ன நினைச்ச? நான் சும்மா மிரட்டிக்கிட்டே இருப்பேன் நினைச்சியா? இல்ல இல்ல ஆதிநாகினி, நீ தப்பானவங்க கூட சேர்ந்துட்ட. அதனால தண்டனையை அனுபவிச்சு ஆகணும். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. செஞ்சு முடிச்சிட்டானே, இப்ப என்ன பண்றது? போ, நீ நரகத்தை விட மோசமான வாழ்க்கைய வாழு. அந்த கழுகுகளுக்கு நீ இப்ப யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, அவனுக்கு உன்னை பிடிக்காம போய் அவன் உன்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவான். அதனால அவன் உன்னை திட்டி அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நீ நீ அவனுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு போ. அப்புறம் நீ இதுல எவ்வளவு சக்கரை போட்டாலும் எந்த பலனும் இல்ல. ஏன்னா அவன் வாழ்க்கை தான் வேப்பங்காயை விட கசப்பாயிடுச்சு. அது அது உன்னோட அன்பு கழுகு இருக்கே, அவனால அவன் பக்கத்துல கூட இருக்கவே முடியாது, உன்னை பொறுத்துக்கவே முடியாது. அதனால வேற வழி இல்லாம நீயே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்படி நீ இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் என்னோட மொத்த வேலையையும் எப்ப முடிப்பேன்னு கூட உனக்கு தெரியாது. அந்த கழுகை நான் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா அனுப்பிடுவேன். இப்போ உன் கதை மொத்தமா முடிய போகுது, எல்லாம் அழிய போகுது. நான் உன்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு பின்னாடி ரொம்ப பெரிய சூழ்ச்சி நடக்குது. பெரிய சதி திட்டத்தையே தீட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான ஆபத்து. அந்த ஆபத்து என்னன்னு உன்னால தெரிஞ்சுக்க கூட முடியாது. அந்த ஆபத்து நடக்கும்போது உன்னால தாங்கிக்கவே முடியாது. அது எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆமா பவானி, இனி அழிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். உன் வாழ்க்கையோட மோசமான கெட்ட ஆபத்தே நான் தான். அது உனக்கே தெரியாது.
உன்னையும் வீராவையும் பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. எல்லாம் அந்த ஆண் தேவதையோட வேலைதான். ஆனா அவனுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. அவன் தேவதை இல்ல, தேவதை உலகத்துல இருந்து வந்திருக்கான். நல்ல ஆத்மாக்களுடைய உலகம். அதனால கெட்டது அவன் கண்ணுக்கு தெரியாது. அதான் நான் கெட்டவன் அவனுக்கு இன்னும் தெரியல. உஃப். அவன் என்னோட நம்பிக்கை இன்னும் அதிகமாகிட்டான். இப்ப நான் உன்னை விட ரொம்ப ஆபத்தானவன் பவானி. ரெடியா இரு. இனி உன்னை எந்த தேவதையாலையும் காப்பாற்ற முடியாது. என்ன வீர பவானியா மறந்துட்டானா? அது ஏதோ பெரிய மாய வித்த மாதிரி தெரியுது. உண்மைதான், பவானியோட நிலைமை ரொம்ப மோசம்தான். வீரானா அவளை வேலைக்காரின்னு நினைக்கிறாரு. இப்போவாது வீரா எனக்கு புத்தி வந்துச்சு. அதுவும் கரெக்ட் தான். நேத்து அவ நம்மள பயமுறுத்தின மாதிரி இனிமேல் பண்ண மாட்டான். என்ன? ஆமாப்பா, நம்ம பண்ண எல்லா தப்பும் அவளுக்கு தெரியும்னு சொன்னா. அப்புறம் எல்லா பிசினஸும் தெரியும்னு சொன்னா. அதுக்கான தண்டனையும் கொடுப்பேன்னு சொன்னா. நம்மள சாவடிச்சிருன்னு சொல்றதுதான் அர்த்தம். அப்படியா சொன்னா? அதுக்கு வேற என்னப்பா அர்த்தம்? கொஞ்ச நாளைக்கு நாம அவளோட குட் புக்ஸ்ல இருந்துதான் ஆகணும். அவ சக்தியெல்லாம் நம்மளுக்கு வேணும். ஐ எம் சாரி சித்தப்பா, இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீ ஏற்கனவே அப்படிதானே. ஆனா பவன் சார், நம்ம இவ்வளவு நாள் அமைதியா இருந்த பிறகும் அந்த ஆதிநாகினியோட சக்திகள் இதுவரைக்கும் நம்ம கிடைக்கவே இல்லையா? பெரியப்பா நீங்க சொல்லுங்க, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வீரா, வீரா, எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? யூ நோ மீ. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ எதுக்காக என்ன இப்படி வீரா சார்னு கூப்பிடாம வீரா வீரான்னு கூப்பிடுறேன்னு தெரியும். ஏன்னா ஒன்னு இந்த வீட்டோட மெய்டா நினைக்காம எஜமானி அம்மாவா நினைக்கிறேன். நான் எப்பவாவது உன்கிட்ட ஃபிளர்ட் பண்ணிருக்கனா? இல்ல அன்பா 4 வார்த்தை பேசினா? சொல்லு. நான் அப்படி ஏதாவது செஞ்சனா? ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா நான் அப்படிப்பட்ட பையன் தான் பேசிருக்கலாம். அதுக்காக நீ ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்காத. நான் நிறைய பொண்ணுங்க கிட்ட அன்பா பேசுவேன். அதுக்காக நீ உன்ன பெரிய ஆளு நினைச்சுக்காத. நான் உன்னோட பொண்டாட்டி. நான் தான் மிஸ்ஸஸ் பவானி வீரா. ஞாபகம் வந்துருச்சு. எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. உண்மையாவா? உண்மையாவே எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. எல்லாமே. இது எல்லாம் என்னோட குறும்புக்கார தம்பிங்களோட வேலை தான். எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு தானே உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கானுங்க. பிராங்க் தானே. குறும்புக்கார பசங்க. டாக்ஸ் பங்கி பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்கடா இருக்கீங்க? வீரா நில்லு. டாக்ஸ் பங்கி வீரா எங்கடா இருக்கீங்க? என்னடா இதெல்லாம்? என்ன விடுங்க. என்ன வீரா என்ன பண்ற? இந்த பிராங்க் ஏற்பாடு பண்ணது நீங்க தானே. நீங்க தானடா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல சொன்னீங்க. வீரா ப்ளீஸ். வீரா. அட யாருமா நீ? நீ எல்லாம் என் பேர் இவ்வளவு கேஷுவலா சொல்லக்கூடாது. யாரா இவ? இவ ஏன் வீரான்னு சொல்றா? வீரா சாருன்னு தானே சொல்லணும். வீரா, பவானி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவ உன்கிட்ட இப்படி பேச முழு உரிமை இருக்கு. ஏன்னா அவன் பொண்டாட்டி. ப்ரோ நீங்களுமா? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? இவனுங்களோட நீங்களுமா என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? தபிஷ் தான் சரியாதான் சொல்றாரு. தபிஷ் அத்தானா? தபிஷ் அத்தான். ஆனா நீங்க யார் கூட வேணாலும் ஃபிளர்ட் பண்ணுங்க. ஆனா இவ கூட வேண்டாம். இவ கொஞ்சம் பைத்தியம். புடிச்ச விட மாட்டா. வீரா ப்ளீஸ், நான் சொல்றேன் கேளு. என்ன கோமாளித்தனடா இது? ஏன்டா ஏன் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? நான் யாரு? ஐ அம் வீரா, மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். திடீர்னு இப்படி கல்யாணம் பண்ணிப்பனா? வாட் a bloody joke. வீரா எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் கேட்க உனக்கு காமெடியா தான் இருக்கும்னு. ஆனா இதுதான் உண்மை. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட வீரா. நீ தான் enough. All right, enough. இவ்வளவு நேரம் நீ பண்ணிட்டு இருந்த காமெடி எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். பட் இரிட்டேட் ஆகுது. ப்ளீஸ் ஷட் அப். போய் உன் வேலையை பாரு. சமயக்காரி தானே, சமயக்கட்டுல போய் வேலையை பாரு. நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். நான் சொல்ற விஷயத்தை நீ கேக்குற வரைக்கும் நான் இங்க இருந்து எங்கேயுமே போக மாட்டேன். யாராவ எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? இப்படி தலைமையில ஏறி உட்கார்றா. ஆனா இவ ஒரு தொல்லை விடவே மாட்டாமா. இப்ப பெரிய இடத்து வீட்டு பசங்க எல்லாம் மயக்கி நான் தான் அவங்க மருமக பொண்டாட்டி சொல்லி மயக்கிடுவா. ஆமா,
அதுக்கு நீங்க ஒத்துக்கல, அதனால அவளால தாங்க முடியல. அதனாலதான் மேடு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டான். தட்ஸ் பாங்கி. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அபிஷனா, அதான் உண்மை. You know what? I need a bloody drink. I need a drink. வீரா ப்ளீஸ், இவங்க 2 பேரும் போய் சொல்றாங்க. வழிய நான் உன்னோட ஸ்டாக்கர் வாக்கர்லாம் கிடையாது. நான் உன்னோட பொண்டாட்டி, நீ என்னோட. வழிய விடுன்னு சொல்றாங்க. வீரா ப்ளீஸ். வீரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஷட் அப், ஷட் அப். அப்படின்னு உனக்கு புரியுமா? வீரா, உனக்கு என்ன? என்னால தாங்கவே முடியல. Just go. நீங்க இருந்து கிளம்பு, நீங்க இருந்து கிளம்பிடு. Just go, leave. Guys, நான் என் ரூமுக்கு போறேன். இவகிட்ட இருந்து எனக்கு ஒரு பிரேக் வேணும். அவனால உன் பக்கத்துல கூட இருக்கவே முடியாது, உன்னை பொறுத்துக்கவே முடியாது. அதனால வேற வழி இல்லாம நீயே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நான் என் ரூமுக்கு போடும். உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுடா. வாங்கடா, வாங்கடா. பாத்து. டே பங்கி, இந்த மாதிரி எல்லாம் நாள் வரும் நீ நினைச்சு பாத்திருக்க? அந்த மோசமான நாகினி. ஐயோ, இங்க பாரு. கையறா, உன்னை பார்த்து பயப்படுறவெல்லாம் நான் இல்ல. அடடா, ரிலாக்ஸ். நான் உங்களை பயமுறுத்தவே வரலையே. உங்ககிட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். அத கோட்டை விட்டுறாதீங்க. என்ன? அட, என்னடா இது? உங்க வீரா தான் பவானிய மறந்துட்டானே. இது நல்ல வாய்ப்பு தானே? அந்த நாகினியோட திட்டம் என்ன? உங்க எல்லாரையும் அழிக்கிறது. இன்னைக்கு அவ கூட இருந்த ஒருத்தரும் விட்டுட்டு போயிட்டானே. அதுக்கப்புறம் அவ உனக்கு சொந்தமாயிடுவான்னு நினைச்சியா? நீங்க 2 பேரும் உதவி பண்ணா நடக்கும். கண்டிப்பா மாட்டோம். உன்ன மாதிரி கேவலமானவனுக்குலாம் என்னோட செருப்பு கூட உதவி பண்ணாது. அதுக்கு பதிலா அளவில்லாத சக்தியை கொடுத்தா அப்பவும் பண்ண மாட்டியா? ஐயோ, விடுங்க என்ன. புரியல. தெளிவா சொல்றேன். நீங்க 2 பேரும் வீரா பவானி ஜோடியை பிரிக்க எனக்கு உதவி பண்ண, நான் அவளை இங்கிறது ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அவளை வசப்படுத்துவேன். இது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவளுடைய சக்தியை என்னால எப்படி வேணாலும் பயன்படுத்த முடியும். அந்த சக்தியை யாருக்கு வேணாலும் பிரிச்சு கொடுக்க முடியும். உங்க 2 பேருக்கு கூட தரலாம். அட, என்னடா நீங்க? உங்க பெரியப்பாவை இந்த விஷயத்தை கேட்டா சந்தோஷப்படுவார் தெரியுமா? அந்த வீரா பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு தெரியாம கெத்த மரியாதையோட இருக்கலாம். அவனை விட பெரிய கழுகாகலாம், அவனை விட பவர்ஃபுல் ஆகலாம். அதெல்லாம் ஓகே. ஆனா எனக்கு பாம்புனாலே பயமாச்சு. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், நான் எந்த ஒரு ஆபத்தையும் சமாளிச்சிருவேன். நீ ஏமாத்தினாலும் சமாளிச்சிருவேன். அதனால நீ என்ன ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்சு கூட பாத்துறாத. அப்புறம் நான் வீரான கிட்ட அதுக்கெல்லாம் எந்த தேவையும் இருக்காது. அப்படி எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். நான் சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். பவானி, என்னாச்சு? நான் கேள்விப்பட்டேன். எப்படி இப்படி நடந்துச்சு? வீராவால எப்படி உன்னை மறக்க முடியும் பவானி? இங்க பாரு பவானி, வீரா நீ இல்லாம தனியா இருக்க மாட்டான். ஏன்னா வீரா அவனை அந்த அளவுக்கு லவ் பண்றான். இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இதுல வீராவோட தப்பு எதுவும் இல்ல. இது எல்லாமே மாயவல மந்திர சக்தியோட வெளிப்பாடு. இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. என்னோட ஒரு தப்புனால, ஒரே ஒரு தப்புனால மொத்த வரலாறு மாறிடுச்சு.